ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இஞ்சி ஊறுகாய் செய்யலாங்க. அதுக்கு இளம் இஞ்சியாக பார்த்து தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். வெந்தயம், சீரகம், கொஞ்சம் கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு சீவி வச்சுருக்க இஞ்சி போட்டு வதக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி விழுதை சேர்த்து வதக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் தான் அதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா புளி கரைசல் ஊற்றி கொதிக்க விடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்ததும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கிறதுனால இஞ்சி துவையல், ஊறுகாய் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எதுக்காக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது இஞ்சி. அதனால் சேர்த்துக்குவோம். என் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் பிரியும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் சேர்த்து சேவ் பண்ணிக்கினா கெடாமல் இருக்குங்க. தேங்க்யூ.